டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண ஒரு யூனிட் இருக்குது, அதுதான் யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தா பயமாக இருக்கா? யூனிட் 3 டிஃபிகல்ட்னு யார் சொன்னது? இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக கரெக்ட் மெத்தடில் படித்தா ஈஸின்னு இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி வித்தானு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி யூனிட் 3 பற்றி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி இந்த யூனிட்டு. யூனிட் 3 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கான கரெக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ யூனிட் 3 படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு நான் சொல்லட்டுமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ சிலபஸை எடுத்துகிட்டு நீங்கள் கைப்பட எழுதுங்க. ஸோ யூனிட் 3 படிக்க போகிறீங்க அப்படின்னா யூனிட் 3 வந்து கையில் எடுத்து வரிசையாக என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 கீழே எழுதுங்க. ஸோ எழுதும்போது யூனிட் 3 வேர் டு ஸ்டடி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டாபிக் எந்தெந்த சப்ஜெக்டில், அதாவது எந்த புக்கில் என்ன பேஜ் நம்பர் கொண்டு 6th or 7th கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த டாபிக் பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ ஒரு வாட்டி சிலபஸை எடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கைப்பட ஒரு தடவை எழுதுறீங்க. ஸோ அந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்குன்னு எழுத போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைம் படிக்கும்போது, அதாவது தேர்ட் டைம் வந்து நீங்கள் 1 டைம் கையால் எழுதுனதை ஒரு தடவை படிங்க. ஸோ இதுவே சிலபஸை 3 டைம் படித்த மாதிரி ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6th, 7th, 8th, 9th, 11th, 12th இதில் எல்லாமே நமக்கு வந்து ஜிஎஸ் டாபிக் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 6th எடுத்துக்கோங்க. 6th எந்த லெசன்ஸ்லாம் யூனிட் 3 படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை 1 டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th, 8th அந்த மாதிரி 12th வரைக்கும் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவுமே புரிஞ்ச மாதிரி இருக்காது. ஒரு வாட்டி படிச்சிங்கனாலும் ஓகே தான், அதுவுமே எதுவுமே புரிஞ்ச மாதிரி இருக்காது. செகண்ட் ஒரு டைம் நல்ல போல்டாக புரிகிற மாதிரி 1 டைம் மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது 6th டாபிக் வைஸ், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்னா இப்போ 6th இருக்குது, 9th இருக்குது, 12th இருக்குது, 11th இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையுமே சிலபஸ் வைஸாக இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஸோ 4th டைம் படிக்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து போய் பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம், அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். ஸோ அந்த சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புக்கில் மார்க் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, தனியாக பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு டாப்பிக்கு எந்த அளவுக்கு படித்தா போதும், எதை படித்தா போதும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 5th டைம் படிக்கும்போது தான் ரஃபாக நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு வாட்டி படிச்சுட்டுங்க, படிச்சுட்டு பார்க்காம நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி பார்த்து கூட நோட்ஸ் எடுக்கலாம். நோட்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 6th டைம் படிக்கும்போது அப்படியே நீங்கள் நோட்ஸை தான் பார்க்கணும். நோட்ஸை பார்க்கும்போதே புக்கில் இந்த இடத்துல இந்த கார்னரில் நம்ம இதை படித்தோம், இந்த இடத்துல இந்த டாபிக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ரியலைஸ் ஆகிடும். ஸோ நம்ம படிச்சுட்டு இப்போ 2 நாள் ஃபஸ்ட்டு 2 days ரீட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 2 days வந்து நோட்ஸ் எடுக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு 2 days வந்து நோட்ஸ் எடுத்ததை ரிவிஷன் பண்ணுறோம். இப்படி தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு கட்டாயம் அப்படியே மைண்டில் ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஸோ 6 days ப்ராசஸ் இது யூனிட் 3 ஒழுங்காக கரெக்ட் மெத்தடில் படிக்கிறது. ஸோ யூனிட் 3 மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறதுக்கான மெத்தட் வந்து இதுதான். ஸோ நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து புக்கை போய் பார்க்கவே கூடாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் வச்சு தான் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம் போட்டு பாருங்கள். அந்த எக்ஸாமுமே OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி தான் போடணும். கண்டிப்பாக ஷேட் பண்ணி தான் போடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நமக்கு எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம எக்ஸாம்லேயும். ஸோ எவ்வளோ தான் நமக்கு ட்விஸ்ட் பண்ண கேட்டாலும் நம்ம வந்து எழுதிடலாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது தான் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ படிக்கிற மெத்தடை பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த யூனிட் 3 கண்டிப்பாக 8 10 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 10 கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இது சம்மந்தப்பட்டு வரும்போது நமக்கு சப்ஜெக்ட்லேருந்து, அதாவது இது வரைக்கும் இருக்கக்கூடிய நோட்ஸ்லேருந்து ஒரு 8 கொஷின்ஸ் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக 10 out of 10 எடுக்கவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சிலபஸ் பற்றி சிம்பிளாக சைடில் ஒரு மைண்ட் மேப் வழியாக பார்க்கலாம். ஸோ ஏன்ஷியன் இந்தியா, அதாவது முற்கால இந்தியா எப்படி இருந்துச்சு, அதை பற்றி நம்ம வந்து என்னெல்லாம் நமக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு, அதை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து நமக்கு என்னெல்லாம் கையில் கிடச்சிருக்கு, என்ன எவிடன்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யூனிட் 3 வந்து ஏன் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி காலத்தில், அதாவது 1500 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன விவசாயம் பண்ணாங்க, அவங்க எந்த இடத்துலலாம் இருக்கிறதுக்கு நமக்கு ஆராய்ச்சி வழியாக நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த யூனிட் 3 கொடுத்துருப்பாங்க. அடுத்த யூனிட் 4 வந்து சட்டத்திட்டங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரசர்கள் பற்றி படிக்கிறோம். அரசர்களுக்கு அப்புறமா வரிசையாக ஒவ்வொரு
ஆங்கிலேயர்கள் வர்றதுனால என்னென்ன புரட்சியெல்லாம் நடக்குது, அவங்கள வெளியே விரட்டுறதுக்கு, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு தலைவர்களாக வந்து போராடுவாங்க. இதெல்லாம் பற்றி யூனிட் 3ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே போராடி நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருமோ, சுதந்திரத்திலேருந்து நமக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துறதுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள் இயற்றிருப்பாங்க. அதுதான் யூனிட் 4ல் வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டராக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்குன்னு ஒரு உயிர் இருக்குது. அதை உயிருள்ளபடி படித்தா தானே அதுக்கு பலன் கிடைக்கும். ஸோ யூனிட் 3ல் வந்து அரசர்கள் பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரசர்கள் காலத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி சட்டத்திட்டங்கள் இயற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டராக படிக்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ மைண்ட் மேப் பார்த்துலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இதில் பேசிக் கொஷின்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி பிளானிங் பண்ணாங்க, அவங்களோட கட்டடங்கள், சிவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பேசிக்காக விவசாயம் பண்ணாங்க, என்ன பேசிக்காக சாப்பாடு முறை என்னது, தாவரங்கள் என்னெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி பேசிக் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து மௌரியர் காலம், சந்திரகுப்தா, அசோகர் காலத்தில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து குப்தா பீரியட் வந்து அந்த சிலபஸ்லேயே வந்து கோல்டன் ஏஜ், இவ்வளோ வருஷ வாழ்க்கை முறையிலேயே கோல்டன் ஏஜ் ஆஃப் பீரியட்னா அது குப்தா பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க காலத்தில் ரொம்ப ஒழுக்க முறை, ரொம்ப இதாக வாழ்ந்ததுனால அது வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து குப்தர் காலம். ஸோ அவங்க காலத்தில் தான் சயின்ஸு, ஆர்ட்ஸு, அப்புறம் மருத்துவம் எல்லாமே அவங்க காலத்தில் தான் ரொம்ப டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம். சேர சோழ பாண்டியர்களோட காலம் எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே இந்த யூனிட் 3ல நம்ம படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிவல் ஹிஸ்ட்ரி. இதில் டெல்லி சுல்தான் எப்படி இருந்துச்சு, முகல் எம்பையர் அவங்களோட வருகை. அடுத்தது வந்து சவுத் இந்தியா பற்றி படிப்போம். விஜயநகர எம்பையர் வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாமினி கிங்டம், அதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். இதில் வந்து தலைவர்கள் பற்றி நிறைய தலைவர்கள் வந்து சிலபஸில் இருக்குது. அந்த தலைவர்கள் பற்றி புக்கில் பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு அதை படிச்சுக்கோங்க. இல்லாட்டினா ஏதாச்சும் இன்ஸ்டியூட் நோட்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த புக் வாங்கி படித்தாலும் ஓகே தான். இல்லாட்டி கவர்மெண்ட்லேயே ஃப்ரீ மெட்டீரியல் இருக்குது, அதை வாங்கி படித்தாலும் ஓகே தான். ஆரம்ப கட்டகால எழுச்சிகள், பிரிட்டிஷ் வருகை, அவங்கள வந்து ஆங்கிலேயர்களை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன போராட்டம் பண்ணோம், தலைவர்கள் அதுக்காக என்னென்ன பாடுபட்டாங்க, அப்படி எல்லாத்தையும் இதில் படிப்போம். ஸோ இங்கேருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும் தலைவர்கள் பற்றி. அதனால் அதை வந்து செப்பரேட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் கருத்தெடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட்ஸ், காந்தியோட நான் வைலன்ஸு, அகிம்சை போராட்டம், சத்தியாகிரக போராட்டம், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் அண்ட் சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறிச்சு, சயின்ஸு, ஆர்ட்ஸு, மருத்துவம் எல்லாமே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு அப்படின்றத லாஸ்ட்டாக படிப்போம். ஸோ இதுதான் இந்த யூனிட் 3லேருந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து நான் படிக்கிற மெத்தட் சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறம் மெடிவல் ஹிஸ்ட்ரி படிங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் படிங்க. இந்த மாதிரி ஒரு யூனிட்டை 4 பார்ட்டாவோ 6 பார்ட்டாவோ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே இது இந்த பாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, இது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் பாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்டு கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூனிட் 3 பற்றி வேறு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னுமே மைண்டில் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி, நல்லா டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது காலக்கூட அதெல்லாம் யூஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய பீரியட்ஸு, நிறைய டாபிக் வைஸு உங்களுக்கு எதுவுமே மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.